50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆண்டவர் இந்த முகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த முகாமிலே பங்கு பெறுகிற ஜனங்களுக்காக, இந்த முகாமிலே வந்து இயேசுவை தேடி வந்திருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதான் தேவனுடைய வாக்கு தத்துவம். நான் உன்னை விடுவிப்பேன். நேற்று தினத்திலிருந்து நிறைய பேர் விடுதலை பெற்று வர்றாங்க. பாவத்திலிருந்து, பிசாசு கட்டுகளிலிருந்து, வியாதியிலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து நிறைய பேர் விடுதலை பெற்று சாட்சியெல்லாம் சொன்னதை நீங்கள் கேட்டீங்க. ஒருவேளை நினைக்கலாம், அவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கிது, ஆனால் எனக்கு விடுதலை இல்லையே, நான் இன்னும் விடுதலை இல்லாமல் இருக்கிறேனே, அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, எனக்கு மட்டும் ஆண்டவர் செய்யலையே. அந்த மாதிரி ஒரு எண்ணம், மனசோர்வு உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். 2வது நாள் முடிய போகிறது. நாளைக்கு திறப்பின் வாசல் ஜெபம். எனக்கு இன்றைக்காவது ஒரு விடுதலை வேணுமே, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். உங்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய விடுதலையின் நாள். இன்றைக்கு உங்களுடைய விடுதலையின் நாள். ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய இருதயத்தின் பாரம், ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய மனசோர்வு. இது உங்களுடைய விடுதலையின் நேரம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன். இந்த விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் சில காரியம் சொல்கிறார். முதலாவது, நீ என்னை நோக்கி கூப்பிடணும். நீ கூப்பிட்டா நான் உன்னை விடுவிப்பேன். You have to call unto me. நீ என்னை கூப்பிடணும். இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். என்ன விடுதலை வேணுமோ அதுக்காக இயேசுவே எனக்கு விடுதலை தாருன்னு கூப்பிடணும். அது முதலாவது. நீ கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன். இல்லை எனக்கு ஜெபெல்லாம் பண்ண தெரியாது, நான் எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பேச தெரிந்த எல்லாருமே கூப்பிடலாம். எல்லாருக்கும் பேச தெரியும்ல. ஆண்டவர்கிட்ட கூப்பிடுவது என்பது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு ஒரு குருடன் கூப்பிட்டான், அதான் ஜெபம். இயேசுவே எனக்கு உதவி செய்யும், அதான் ஜெபம். இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்க, அது ஜெபம். அவ்வளோதான். இயேசுன்ற பெயரை சொல்லி நீங்கள் அவரை கூப்பிடணும், அவ்வளோதான். உங்களுடைய வாயில் அந்த பெயர் வரணும். இயேசுன்ற நாமத்தை சொல்லி கூப்பிடணும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறார். என் நாமத்தினாலே, இயேசுன்ற நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு செய்வேன், விடுதலை தருவேன் அப்படி சொல்கிறார். ரொம்ப சிம்பிள். ரொம்ப கஷ்டமான காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லலை. அதனால் இயேசுவே இன்றைக்கு எனக்கு விடுதலை தாங்க அப்படி கூப்பிட முடியும். உங்களால் கூப்பிடுங்க. 2வது, விடுதலை கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணுமா, அவரை மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்துவதுன்னா என்னது? இயேசுவே உமக்கு மகிமை அப்படின்னு ஜெபிச்சுட்டு போகிறதா? இல்லை. எல்லாருக்கும் அவரை சொல்லுவது, இயேசுவின் நாமத்தை சொல்லுவது. இயேசு எனக்கு இப்படி செய்தா பாருங்க, எனக்கு கண்ணு தெரியாமல் இருந்துச்சு, கண் பார்வை வந்துட்டு, எனக்கு சரீரத்தில் இந்த கட்டி இருந்துச்சு, மறைஞ்சு போச்சு, இயேசு எனக்கு நடக்க முடியாமல் இந்த நடக்க வச்சுட்டாரு, எனக்கு இந்த அற்புதம் செய்தா, அதை மற்றவர்களுக்கு சொல்லுவது. இங்கே மேடையில் வந்து சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்துறீங்க, நல்லது. இது மாத்திரம் போதாது. உங்கள் கிராமத்தில், உங்கள் தெருவில், உங்கள் ஊரில், நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் போய் இந்த இயேசுவை சொல்லணும், அவரை மகிமைப்படுத்தணும். இயேசு எனக்கு இப்படிலாம் செய்தார், உனக்கு செய்வார். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்க, வேற ஒன்றும் அவர் கேட்கலை. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தந்துடுவேன், நீ என்னை மகிமைப்படுத்தணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இயேசுகிட்ட வந்து விடுதலை பெறுவது ரொம்ப கடினமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். நேற்றைய தினத்தில் நாம் சில காரியத்திலிருந்து ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுக்கிறார் என்பதை தியானித்தோம். முதலாவது, பாவத்திலிருந்து அவர் விடுதலை தருகிறார். பாவம் எப்படி வல்லமையாக கிரியை செய்கிறது, பாவம் எப்படி ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறது, அதிலிருந்து இயேசு எப்படி விடுதலை கொடுக்கிறார் என்பதை தியானித்தோம். 2வது, வியாதியிலிருந்து அவர் எப்படி விடுதலை தருகிறார். வியாதி ஒரு மனிதனை தாக்கும்போது அவன் எப்படி அதை அடிமைப்படுத்தி சிறைப்பிடித்து வைத்து விடுகிறது, அதிலிருந்து எப்படி விடுதலை தருகிறார். இந்த 2 காரியத்தை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு ஒரு 2 காரியம் நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று,
பிசாசின் கட்டுகளில் இருந்து நமக்கு விடுதலை. நம்ம அடிமைப்படுத்துகிற இன்னொரு காரியம் பிசாசு, சாத்தான். இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமை கிரியை செய்கிறார். ஒன்று தேவனுடைய வல்லமை, அது பரிசுத்தமான ஒரு வல்லமை, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வல்லமை, சுகம் கொடுக்கிற வல்லமை, சமாதானம் கொடுக்கிற வல்லமை, நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிற வல்லமை. அது தேவனுடைய வல்லமை, நம்மை சந்தோஷமாய் வைத்திருக்கிற வல்லமை. இன்னொரு வல்லமை கிரியை செய்கிறது, அது சாத்தானுடைய வல்லமை. அவன் அடிமைப்படுத்துவான், சிறுமைப்படுத்துவான், திருடுகிறவனாயிருப்பான், கொலை செய்கிறவனாயிருப்பான். யோவான் 10:10 இயேசுவே சொல்லுகிறார், திருடன், சாத்தான் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அன்புள்ளவராக இருந்தால் எனக்கு ஏன் இப்படிலாம் வியாதி வரணும்? ஆண்டவர் அன்புள்ளவராக இருந்தால் எனக்கு ஏன் இப்படி பிரச்சனைலாம் வரணும்? ஆண்டவர் அன்புள்ளவராக இருந்தால் என் குடும்பம் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம். ஆண்டவருடைய அன்பையே சந்தேகப்படுகிறோம். நீங்கள் பாதிக்கப்பட்டதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல, சாத்தான். அவன்தான் திருடன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் ஒரு கிரியை செய்கிறான், அவனிடத்தில் ஒரு வல்லமை இருக்கிறாரு. அதனால்தான் அப்போஸ்தலர் 10:38 இயேசு செய்த ஊழியத்தை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறாரு. இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி தெரிந்தார். இயேசு ஜனங்கள் மத்தியில் சுற்றி நடந்து நன்மை செய்தார். என்ன நன்மை செய்தார்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவளை குணமாக்கினார். சாத்தானுடைய வல்லமையினாலே பிடிக்கப்பட்டவளுக்கு விடுதலை கொடுத்தார். அதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் தான் இயேசு சொல்றார் லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூறும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அவர் வந்ததே விடுதலை கொடுக்க தான். சாத்தான் சிறைப்பிடிக்கிறான், அடிமைப்படுத்துகிறான், ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அப்போ சாத்தானுடைய வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் விடுதலையின் நாயகனாக வந்தார். யோவான் 8:36 இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வசனம் சொல். மெய்யான ஒரு விடுதலை. பொய்யான சில விடுதலை இருக்கும், ஏமாத்துகிற விடுதலை, விடுதலை அடைஞ்ச மாதிரி ஏமாற்றுவாங்க. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை அப்படி கிடையாது, மெய்யான ஒரு விடுதலை. அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதுக்காக ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, 1 யோவான் 3:8 பிசாசனுடைய கிரியைகளை அழிக்க இயேசு வெளிப்பட்டார். பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசின் அடிமதனத்தில் இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறார். பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு பாவத்துக்கு பின்னால் ஒரு வல்லமை இருக்கிறது. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு வல்லமை இருக்குது. அதனால தான் நம்மளால் விட முடியல. விடணும்னு நினைக்கிறோம், முடியலை. வேண்டான்னு நினைக்கிறோம், முடியலை. அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது, அது கட்டி விடுகிறது. அப்படிலாம் தியானித்தோம். இந்த பாவத்துக்கு வல்லமை எப்படி வருது? ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் பிசாசு இருக்கிறான், சாத்தான் இருக்கிறான். இந்த சாத்தான் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி ஆண்டவரை நேசிக்கிறவர்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கும்படி பாவத்தை கொண்டு வருகிறான். அதனால் தான் ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் அந்த பிசாசனுடைய கிரியை இருக்கும், சாத்தானுடைய தந்திரம் இருக்கும், அவனுடைய வல்லமை இருக்கும். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்னால் இந்த பாவத்தை விட முடியல அப்படின்னா, அந்த பிசாசனுடைய வல்லமை, சாத்தானுடைய வல்லமை இந்த பாவத்துக்கு பின்னால் இருக்கிறது. ஒரு நண்பர் சொன்னார், நான் மதுபானம் குடிக்கிறவனாக இருக்கிறேன், என் விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நீங்கள் தானே விடணும். இந்த மதுபானம் குடிக்கிற பாவம்னு தெரியுது. சாராய கடைக்கு நீங்கள் தான் போகக்கூடாது, வேண்டாம், இனிமேல் குடிப்பழக்க வேண்டான்னு நீங்கள் தானே ஒப்பு கொடுக்கணும். உடனே அவர் சொன்னார், தினமும் ஒப்பு கொடுக்குறேன்னே. தினமும் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆமாம், தினம் ஒப்பு கொடுக்குறேன், தினம் பாவம் செய்தறேன்னு. என்ன சொல்கிறீங்க? ராத்திரி குடிச்சிட்டு வந்தால் வீட்டில் பிரச்சனை, மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, கலாட்டா பண்ணி என் குடும்ப சமாதானம் பாதிக்கப்படுது. காலையில் எழும்பும்போது போதை தெளிஞ்சிருதா? எழும்பும்போது சொல்கிறாங்க, பிள்ளைகள் மனைவிலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறேன், எனக்கு ரொம்ப துக்கம், ஐயோ
நான் குடிச்சிட்டு வந்து என் மனைவி பிள்ளைகளெல்லாம் துக்கப்படுத்துகிறேனே, உடனே காலையில் தீர்மானம், இனி நான் குடிப்பதில்லை. இன்றையிலிருந்து நான் சாராய கடை போக மாட்டேன், நான் சாராயம் குடிக்க மாட்டேன், மதுபானம் குடிக்க மாட்டேன், என் மனைவி பிள்ளைகள் பாவம் ஒப்பு கொடுத்துட்றேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஒப்பு கொடுத்துட்றேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்க. வேலைக்கு போகிறேன். சாயங்காலம் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது சாயங்காலம் ஆன உடனே, அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே யாரோ என்கிட்ட பேசுகிறாங்க, என் உள்ளத்தில் தூண்டுறாங்க, சாராய கடைக்கு போ, சாராய கடைக்கு போ, கையில் காசு இருக்குல்ல, சாராய கடைக்கு போ. நான் போகக்கூடாது, என் மனைவி பிள்ளைகள் பாவம், நான் பணத்தை கொண்டு போய் வீட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி சாராய கடைக்கு போ. எனக்குள்ளே ஒரு ஏவுதல் வருகிறாரு. யாரோ என் உள்ளத்தில் பேசி என்னை தூண்டுறாங்க. என்னால் அதை மீறி செயல்பட முடியலை. என்னை அறியாமல் நான் சாராய கடைக்கு போகிறேன், நல்லா குடிச்சிட்டு மறுபடியும் இந்த கலாட்டா பண்ணுறேன். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ஒப்பு கொடுப்பேன், சாயங்காலம் சாராய கடைக்கு போயிடுவேன். நான் என்னையா பண்ணுறது அப்படின்னா, அவருக்கு சாராயத்தை விடணும்னு விருப்பம் இருக்குது, மதுபானம் வேண்டான்னு அவருக்கு தெரியுது. அப்போ ஏன் அவரால் விட முடியல? அந்த குடிவெறியின் ஆவி, அந்த மதுபானத்தை கொடுக்கிற பிசாசு அதுக்கு பின்னால் இருக்கிறான். அவன் தூண்டுறான், நீ போ, நீ குடிச்சு அந்த ஆத்மாவை பாழாக்கி, அந்த குடும்பத்தை பாழாக்கி, தேவனுடைய உள்ளத்தை துக்கப்படுத்துவதற்காக மனுஷரை சிறுமைப்படுத்துகிறான். இது ஒரு உதாரணம். இதே மாதிரி தான் இச்சையின் ஆவி, கண்களின் இச்சை. நான் பரிசுத்தமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அதை பார்த்துட்றேனே, இச்சையான காட்சிகளை நான் பார்த்துட்றேன், ரொம்ப விருப்பத்தோடு அதை நான் பார்த்துட்றேன், அது இல்லாமல் என்னால் ராத்திரியில் தூங்க முடியல. இச்சையின் ஆவி. அதுக்கு பின்னால் ஒரு ஆவி கிரியை செய்யுது. அந்த பாவத்துக்கு பின்னால் அந்த இச்சையின் ஆவி தூண்டுகிறாரு அந்த பாவத்தை செய்யும்படி. கோபத்தின் ஆவி. சிலர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு கோபப்படுவாங்க, குடும்ப சமாதானமே போயிடும். வருத்தப்படுவாங்க, நான் ஏன் இப்படி கோபப்படுறேன்? கோபத்தை கொண்டு வருகிற ஒரு ஆவி, எரிச்சலின் ஆவி. சிலர் இருப்பாங்க, வீட்டில் நல்லா இருப்பாங்க, கணவர் வீட்டுக்குள்ளே வந்த உடனே திட்ட ஆரம்பிப்பாங்க. கணவரை பார்த்த உடனே ஒரு எரிச்சல் வந்துடும். இவன் மனுஷனா அந்த ஆள். பிள்ளையை திட்டுவாங்க, கணவரை டைரக்டாக திட்ட முடியாமல், நீயும் இருக்கிய, உன்னால் என்ன பிரயோஜனம், வேஸ்ட்டு. பிள்ளை திட்டேன், பிள்ளை கேட்க, ஏமா என்ன திட்டுற, உன்னையா திட்டுறேன், அது தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சால் சரி. இந்த மாதிரி அந்த கணவரை பார்த்தவொடனே ஒரு எரிச்சல் சிலருக்குள்ள. நேசிக்கிறதுக்கு பதிலாக எரிச்சல். அது ஒரு எரிச்சலின் ஆவி, உங்கள் குடும்ப சமாதானத்துக்கு எடுக்கிற ஒரு பிசாசு. அது மாதிரி சில ஆண்களுக்கு பாருங்களேன், வெளியில் இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் நல்லா தெரிவாங்க, மனைவியை பார்த்துட்டா மட்டும் எரிச்சல் வந்துடும். எதுக்கு உன்னை கெட்டின நாளில் இருந்து நான் விளங்காமல் போனேன், உன்னை எதுக்கு தான் கெட்டினன்னு தெரியல. சபையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப நல்லவருங்க, எல்லாத்துக்கிட்ட அன்பார், எல்லா பொம்பளைக்கிட்ட நல்லா இருப்பார், மனைவிக்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழுவார். அது ஒரு ஆவி, அது ஒரு பிசாசு, உன் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஒரு ஆவி. அது ஒரு பாவத்தை தூண்டி உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிற பிசாசு. அதுலேருந்து ஒரு விடுதலை பெறணும் நீங்கள். அப்புறம் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வீடுன்னு வந்தால் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி பேச, இதுவே இல்லை நிறைய குடும்பத்தில். யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை குழப்பம் எரிச்சல். காரணம் அது ஒரு ஆவி, பிசாசு. உங்களுடைய குடும்ப சமாதானத்தை கெடுக்க. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. உண்மையாக நீங்கள் விசுவாசம், இன்றைக்கி என் குடும்பத்துக்கு விடுதலை வேணும், என் கணவர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, என் மனைவிக்கு அந்த பாதிப்பு இருக்கிற விடுதலை வேணும் அப்படின்னு கேட்கணும். சில பிள்ளைகள் மூலமாக சாத்தங்கிரியை செய்வான். அந்த பிள்ளை பாருங்களேன், வெளியே நல்லா இருப்பான், வீட்டுக்குள்ளே வந்துட்டு அம்மாவை மிரட்டுவான், அப்பாவை மிரட்டுவான், எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவான். நார்மலாக இருக்க மாட்டான். பார்த்துருக்கீங்களா? வெளியில் எல்லோரும் நல்ல சாட்சி சொல்லுவாங்க, உங்கள் பையனா எவ்வளோ தங்கமான பையன், வீட்டில் வந்து பாருங்கள் தங்கமான பையனை. வீட்டில் வந்த வித்தியாசமாக ஃப்ரெஷ்ஷாக மாறிடுவான். அது ஒரு ஆவி, அது ஒரு பிசாசு. உங்கள் குடும்ப சமாதானத்தை கெடுக்க உங்கள் மகன் மூலமாக இதை செயல்படுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி வந்தாங்க, நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க வந்து
2-3 முறை பிள்ளைக்காக ஜெபிச்சுட்டு போனாங்க. மறுபடியும் ஒரு முறை வந்தப்போ சொன்னாங்க, ஐயா நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது, நாங்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா, எனக்கு ரொம்ப வேதனையோடு வந்திருக்கிறோம், என்னையான்னு கேட்டேன். என் பையன் பண்ணுற அந்த ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் பண்ணுற சேட்டை, அவன் பண்ணுகிற காரியம் கலாட்டாக இருக்கிறே, எங்களால் தாங்க முடியல, ஆண்டவர் அவனை எடுத்துக்கொள்ளட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாருங்கள், ஒரு தாய் தகப்பன் சொந்த பிள்ளையை ஆண்டவரை எடுத்துக்கிடுங்க, அவன் செத்து போயிடட்டும், எங்களால் தாங்க முடியல. அப்போ எந்த அளவு அவன் பெற்றோருக்கு உபத்திரம் கொடுப்பான்னு பாருங்க. ஸ்கூலில் தான் படிக்கிறான். அந்த தாய் தகப்பன் அவ்வளவு வேதனையோடு சொன்னாங்க, இல்லை பயப்படாதுங்க, ஆண்டவர் அது ஒரு ஆவி, உங்கள் பையன் நல்ல பையன், ஏசவனுக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார், அந்த ஆவியின் கட்டிலிருந்து விடுதலை பெற்றுட்டா நல்லவனாக மாறிடுவான். எங்கேயா நாங்கள் ஜெபம் பண்ண கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான், ஊழியக்காரங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் ஓடி போயிடுறான், ஜெபம்னாலே அவனுக்கு பிடிக்காது, ஊழியக்காரங்கனாலே பிடிக்காது, அப்புறம் எப்படிங்க அவனுக்கு விடுதலை கிடைக்கும்? பரவாயில்ல, நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பெற்றோர், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இரவில் அவன் தூங்கின பிறகு அவன் படுக்க பக்கத்தில் போய் தலையில் கை வச்சு, ரொம்ப அழுத்தி ஜெபிக்காரங்க, தலையில் கை வச்சு, பொல்லாத பிசாசே, இந்த பையன் இயேசுவுக்கு சொந்தம், என் குடும்ப சமாதானத்தை பாழாக்க என் மகனுக்குள்ளே கிரியேச்சுகிற பொல்லாத ஆவியை விலகு, உன்னை நான் கடிந்து கொள்றேன்னு சொல்லி தினம் ஜெபம் பண்ணுங்க. தினம் ஒரு 5 நிமிஷம் உங்கள் மகனுக்காய் பாரம் எடுத்து தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, என்ன நடக்குன்னு பாருங்க. சரியே அப்படியே செய்கிறோன்னு போனாங்க. சில மாதம் கழித்தது திரும்பி வந்தாங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே ஜெபம் பண்ணோம், பசு போல ஆயிட்டான், இவன் ரொம்ப அமைதியாக இருக்கிறான், இவனா இப்படி மாறிட்டான்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. பார்த்தீங்களா, அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம், அது ஒரு பிசாசு. அந்த பையன் மூலமா உங்களுடைய குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியல, உடனே யாரோ பில்லிசூனி பண்ணிட்டாங்க, மந்திரம் செய்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். மந்திரவாதம் பில்லிசூனி கூட இருக்குது, உண்மைதான். சாத்தானுடைய கிரியையில் ஒன்று பாவம் செய்ய வச்சு சமாதானத்தை கெடுப்பார். அப்புறம் வியாதியை கொண்டு வருவார், பிசாசு வியாதியை கொண்டு வருவார். சில சிக்னஸ் பாருங்களேன், நீங்கள் எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் மருந்து மாத்திரையை மாற்றி கொடுப்பாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, நாங்கள் எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டோம், உங்களுக்கு ஒன்றும் ஒத்து வர மாட்டேங்குதேம்பாங்க. மருத்துவம் என்பது தேவன் மனுக்குலத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம். டாக்டர்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பிளஸ்ஸிங். நமக்காக அவங்க பிரயாசப்படுறாங்க, இரவு பகலாக நம்முடைய சுகத்துக்காய் பாடுபடுறாங்க. அதையும் தாண்டி சில சமயம் மருந்து வேலை செய்ய மறுக்கிறாரு, மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது, ஸ்கேனில் பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல. சிலருடைய சரீரத்தில் அப்படி பாதிப்பு இருக்கும், 30 வருஷமாக மாத்திரை சாப்பிட்றாங்க, ஒன்றும் சுகமாகலைங்க அப்படி சொல்லுவாங்க. எனக்கு டாக்டர்ஸ் எவ்வளவோ எனக்காக பிரயாசப்பட்டாங்க. நான் ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட்டில் கஷ்டப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தப்போ இந்த டாக்டர்ஸ் அன்பை மறக்க முடியாது, என்னை காப்பாற்றாங்க, அவ்வளோ பிரயாசப்பட்டாங்க, இப்படியாவது இந்த பையனை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க அவ்வளோ பிரயாசப்பட்டாங்க. ஒரு டாக்டர்ஸ் என்ன, ஒரு வியாதிஸ்தன் மேல் அன்பு, அவனை காப்பாற்றணும், அது ஒரு பெரிய கிஃப்ட். டாக்டர்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஈவு. சில டாக்டர்ஸ் இருக்காங்க இப்போ பணம் 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 பண பேயா சிலர் மாறிட்டாங்க. எல்லாரும் அப்படி கிடையாது. நிறைய பேர் ரொம்ப பாரத்தோட மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ட்டு வர்றவங்க இருக்காங்க. ஒரு சிலர் பணம் சம்பாதிக்கணும்னு மருத்துவ துறையை பாழாக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் அந்த நாட்களை வியாதிப்பட்டப்போ அந்த டாக்டர் பேர்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இப்பவும் அவருடைய முகம் எனக்கு கண் முன்னால் இருக்குது. நடுத்தர வயசு, அவர் எனக்காக என்னை சுகமாக்கப்பட்ட பிரயாசம் இருக்கே, மறக்க முடியாது. எவ்வளவா இந்த டாக்டர்ஸ் என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க, மற்றவங்கிட்ட பேசுகிறாங்க, எப்படியாவது இந்த பையனை காப்பாற்றிடலாமான்னு பார்க்குறாங்க, முடியாது. மருத்துவத்தால் முடியாதுன்ற நிலைமையில சொன்னாங்க. எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு, நாங்கள் எங்களால் முடிஞ்சதெல்லாம் செய்துட்டோம், இனிமேல் மருத்துவத்தால் ஒன்றும் செய்ய முடியாதுமா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டாங்க. சில சமயம் அந்த மாதிரி மருந்துகள் வேலை செய்ய மறுக்குது, மருத்துவத்தால் ஒன்றும் செய்ய முடியல,
என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. நம்முடைய சரீரத்தை சாத்தான் அப்படி தாக்கி விடுகிறான். பாருங்கள், லூக்கா 13 அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண் ஜெபாலயத்துக்கு வந்திருக்கிறார். இயேசு அவளை பார்த்த உடனே அறிந்து கொண்டா, இட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி. பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளை கட்டி இருக்கிறார். she is under the bondage of the spirit of infirmity. அதாவது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளை கட்டி இருக்குது. அவளுக்கே தெரியல. அவள் கூனியா இருக்கிறா, நிமிர முடியல, முதுகு எலும்புல பிரச்சனை, அப்படியே நடந்து 18 வருஷம். ஆனால் அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவின்னு அவளுக்கு தெரியல. இயேசு தான் கண்டுபிடிச்சார். 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த இவளை அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் அல்லவா? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 18 வருஷம் இந்த பெண்ணை சாத்தான் கட்டி வச்சிருந்தானே, நான் அதை அவிழ்த்து விடணும். I am here to deliver her. I am here to lose the bondage of the devil. சாத்தானுடைய இந்த கட்டனை அவிழ்க்கணும், அந்த மகள் விடுதலை அடையணும். இயேசு பாருங்க, இந்த பொல்லாத ஆவிக்கு விரோதமாய் நின்றார். இந்த பலவீனப்படுத்துகிற ஆவிக்கு விரோதமாய் நின்றார். இந்த ஆவி வெளியேறிட்டு உடனே நிமிர்ந்தார். எவ்வளோ பெரிய 18 வருஷம் வேதனை நீங்கி அப்படி நிமிர்ந்து தேவனை மகிமை, எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க, ஒரு விடுதலை. சாத்தான் உங்களுடைய சரீரத்தில் கால்களை சில சமயம் முடக்கிடுவான். உங்களுடைய கால்களை சில சமயம் உங்களுடைய நரம்பு மண்டலத்தை அவன் தாக்கி நரம்பு மண்டலத்தில் செயலற்றதாக்கிடுவான். சில சமயம் உடைய எலும்புகளை தாக்கி எலும்பில் வலி, ஆர்த்ரைட்டிஸ். பெரும்பாலும் அது ஒரு சாத்தானுடைய ஒரு கட்டு. ஆர்த்ரைட்டிஸ் அப்படியே விரல்களை முடக்கிடுவான், வலி. சில சமயம் உடைய சிறுநீரகத்தை அவன் எய்ம் பண்ணி தாக்குவான். உங்களுடைய சிறுநீரகத்தில் ஒரு பிரச்சனை உண்டாக்கி உங்களை சோர்ந்து போக பண்ண. சில சமயம் உடைய இருதயத்தை அவன் தாக்குவான். உங்களுடைய சரீர உறுப்பில் ஏதாவது ஒன்றை தாக்கி, உங்களுடைய ஜீரண உறுப்பு அதில் பிரச்சனை உண்டாக்கி, ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கி உங்களை சோர்ந்து போக பண்ணி உங்களை முடக்கி விடுவான். அது சாத்தானுடைய கிரியை. அதனால தான் இயேசு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். இன்றைக்கு நிறைய பேருடைய சரீரத்தில் சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். உங்களுடைய எலும்புகள், உங்களுடைய நரம்புகள், சில உறுப்புகளை கட்டி வச்சிருக்கிறான். இப்போ வசனம் சொல்றதை பாருங்களேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32, 33 வசனத்தை வாசித்தீங்கன்னா, இயேசுகிட்ட ஒரு ஊமையான மனுஷனை கூட்டிகிட்டு வர்றாங்க. அவன் ஊமை, பேச முடியாது. ஊமைன்னு உடனே நம்ம நினைப்போம், பிறவிலேருந்தே பேச வராது, அவன் ஊமை, ஏதோ ஒரு பாதிப்பு, ஒருவேளை மருத்துவத்தில் அதுக்கு ஒரு பெயர் சொல்லலாம். ஆனால் இயேசு பார்த்தோன்னு அறிஞ்சிக்கிட்டாரு, இது ஒரு ஆவி, ஊமையான ஆவி. அவனை பேச விடாதபடி அவனுடைய நாவை கட்டி வைத்திருக்கிற ஆவி, பிசாசு. ஆவியை கடிந்து கொள்ள, ஊமையான ஆவியே அவனை விட்டு வெளியே போ, அந்த பையனை விட்டு வெளியே போ. அந்த ஆவி விலகின உடனே பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவன் இப்பொழுது இவரை பேசாமல் இருந்ததற்கு காரணம் யாரு? சாத்தான் கட்டி வச்சுட்டான். சிலர் அப்படி தான், காது கேட்கல, அது செவிட்டு ஆவி, பேச முடியல, ஊமையான ஆவி. கண்ணு பார்வை திடீர்னு மங்கி பார்க்க முடியல, குருட்டு ஆவி. எல்லாமே அந்த குருட்டு ஆவி, செவிட்டு ஆவின்னு சொல்லிட முடியாது. சில சமயத்தில் வயதாகும் போது கேட்ராக்ட், சில நோய்கள் கண்ணில் வரலாம், அதுக்கு மருத்துவம் இருக்கிறாரு. அதையும் தாண்டி என்னன்னே தெரியல, கண்ணு பாதிக்கப்பட்டு போச்சு, இந்த சின்ன வயசில் பார்வை இல்லை, அது ஒரு குருட்டு ஆவியாக இருக்கலாம், பிளைண்ட் ஸ்பிரிட். அந்த ஆவி வெளியேறின உடனே கண் பார்வை தெளிவாயிரும். உங்களுக்கே தெரியும், ஏதோ ஒன்று வெளியேறி போச்சுங்க, கண் பார்வை தெளிவாயிட்டு. ஏதோ ஒன்று வெளியேறி போச்சுங்க, காது டப் பண்ணி திறந்துட்டு அப்படி சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று வெளியேறி போச்சு, என்னால் இப்போ பேச முடியுது. அது ஊமையான ஆவி, செவிட்டு ஆவி, குருட்டு ஆவி. அதுதான் பாருங்களேன், மத்தேயு 12:22 வசனத்தில் குருடும் ஊமையுமான ஒருவனை இயேசுவிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அவனுக்கு கண்ணும் தெரியாது, பேசவும் மாட்டான். பாருங்களேன், குருடும் ஊமை, கண்ணும் தெரியாது, பேசவும் முடியாது. இயேசுக்கிட்ட அவனை கூட்டிகிட்டு வராங்க. பாவம், அவனுக்கு கண்ணில் பிரச்சனை, நாக்கில் பிரச்சனை அப்படின்னு. இயேசு பார்க்குறாரு, பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை, பிசாசு, பலவீனப்படுத்துகிற ஆவி.
அவனை கட்டிந்து கொள்ளுகிறார். வெளியே போ பிசாசு. அந்த ஆவி வெளியேறின உடனே கண் பார்வை வந்துட்டு, அந்த ஆவி வெளியேறின உடனே பேச முடிந்தது. பார்த்தீங்களா? இதுதான் வேதம் சொல்லுகிறார். சாத்தான் நம்முடைய சரீரத்தை தாக்கி அடிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். சில நோய்கள் இருக்கும், அந்த அசுத்தாவி போன உடனே இந்த வியாதி போயிடும். நிறைய கூட்டங்களில் நான் பார்த்துருக்கிறேன். ஒருத்தர் வந்து சொன்னாங்க, பிறந்ததுலேருந்து எனக்கு ஆஸ்துமா வியாதி இழுத்துக்கிட்டே இருக்கும், அப்படியே மூச்சு விட கஷ்டம் இழுக்கும். பிறந்ததுலேருந்து எவ்வளோ டாக்டர்ஸ், எவ்வளோ மருந்து, டெய்லி மந்திரம் போட்டுக்கிடுங்க, குளிர்காலம் வந்து எப்படிலாம் நடங்க, டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்தாங்க. இந்த ஜெப நேரத்தில் எனக்குள்ளேருந்து ஒரு ஆவி அப்படியே வெளியேறி போச்சுது நான் பார்த்தேன். இப்போ எனக்கு அந்த இழுப்பு இல்லை, நார்மல் ஆயிட்டேன். அந்த இழுப்பு வியாதியை கொண்டு வந்தது ஒரு பிசாசு. அந்த ஆவி நுரையீரலை தாக்கி இருந்தது. அந்த ஆவி போன உடனே சாதாரணமான சுவாசம், உங்களுடைய சுவாச உறுப்பை தான் தாக்க கூடும். உங்களுடைய ஜீரண உறுப்பை பிசாசு தாக்கக்கூடும். சிலருக்கு எப்பவும் அல்சர், எப்பவும் வயிற்றுல பிரச்சனை, எப்பவும் வயிற்றுல காந்தல். அது ஒரு ஆவி உங்களுடைய சாப்பிட விடாதபடி உங்களை பலவீனப்படுத்தி மோசம் போய்க்க கொண்டே இருப்பான். அந்த கட்டு அறுக்கப்பட்ட உடனே பாருங்களேன், உங்களுடைய ஜீரண உறுப்பு நார்மலாக மாறிடும், நார்மலாக செயல்படும், அந்த பலவீனம் இருக்காது. இதான் ஆண்டவர் வந்து நான் விடுதலை தருவேன். சாத்தான் தந்திரமாய் அநேகரை அடிமையாக்கி வச்சிருக்கிறான். நிறைய பேருக்கு தெரியுதில்லை இது சாத்தானுடைய அடிமைத்தனம் அப்படின்னு தெரியறதில்லை. ஆனால் சாத்தான் அடிமையாக்கி வச்சிருக்கிறான் சிறையிருப்புக்குள்ளே வியாதி. அந்த ஆவி போன உடனே நல்ல ஒரு விடுதலை. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, என் கண்ணுக்குள்ளேருந்து ஒரு ஆவி வெளியேறி போச்சு, இப்போ கண்ணு தெளிவாக எனக்கு தெரியுது. அந்த ஆவி குருட்டு ஆவி அவங்களை குருடாக்கி வைத்திருந்தது. இன்றைக்கி நிறைய பேருடைய சரீரத்தை, சில சரீர உறுப்புகளை சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான், சாத்தான் செயல்படாமல் வச்சிருக்கிறான். எவ்வளோ ஜெபிச்சாலும் விடுதலை வர மாட்டேங்குது. இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். இன்றைக்கு விடுதலையின் நாள் உங்களுக்கு. போராத பிசாசினுடைய வல்லமைகளை ஆண்டவர் உடைத்தறிய போகிறார். இன்றைக்கு பொல்லாத இந்த ஆவியின் வல்லமைகளை நிர்மூலம் பண்ண போகிறார். இன்றைக்கு உடைய குருட்டு கண்கள் திறக்கப்படும், செவிட்டு காதுகள் திறக்கப்படும், நரம்பு மண்டலம் சுகம் அடையும், நடக்க முடியாதவங்க எழும்பி நடப்பீங்க, கட்டுகள் அறுக்கப்படும், சுவாச உறுப்பில் சுகம் உண்டாகும், உடைய சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவிகளெல்லாம் விலகி போகும். அதான் விடுதலை, பிசாசின் வல்லமிலிருந்து விடுதலை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம், நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இந்த விடுதலைக்காக கூட இயேசு சிலுவைக்கு போனார் என்பதை மறந்துடக்கூடாது. இந்த சாத்தான் கொண்டு வருகிற இன்னொரு கட்டு என்ன தெரியுமா? பயம். எபிரேயர் 2:14-15 வாசிக்கும் போது, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே வெல்லும்படிக்கு இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசு மரண பயத்தை கொண்டு வருவான். அது ஒரு சாத்தான். பயம், எப்பவும் ஒரு பயம், காரணமில்லாத ஒரு பயம். யாரோ என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, பயமாக இருக்குது. யாரோ என் உள்ளத்துலேருந்து என்னை பேசிக்கிட்டே இருக்காங்க, பயமாக இருக்குது. ராத்திரி படுக்க போனால் கண்ணை மூடினாலே காட்சிகளாக வந்து தெரியுது, பயமாக இருக்குது. பாம்பு ரூபம் வருது, ஆட்கள் நடமாடுற மாதிரி இருக்குது, கண்ணை மூட முடியல. லைட் ஆஃப் பண்ணாலே ஒரு பயம் சூழ்ந்து கொள்ளுது. அதனால் லைட்டை போட்டு ராத்திரி எல்லாம் நான் விழிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி சிலர், இது ஒரு பயத்தின் ஆவி. சாத்தான் பயத்தை கொண்டு வருவான், கலக்கத்தை கொண்டு வருவான். முக்கியமாக மரண பயம், எல்லாத்தையும் விட ஒரு பயங்கரமான பயம் மரண பயம். ஒரு ஐயா வந்து சொன்னார் பாருங்க, ஐயா எனக்கு ஒரு மரண பயம், என்ன செய்யணும்னு கேட்டேன். நான் வீட்டிலேருந்து புறப்பட்டு ஆஃபீஸ் போகும்போது பஸ்ஸில் ஏறினா, இந்த பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகி நான் செத்துருவனோ அப்படின்ற பயம் இருக்கும். பஸ்ஸில் பிரயாணப்படும் போதெல்லாம் அப்படியே பதஷ்டமாக இருக்கும். பஸ்ஸில் ஏறுதானே பயம் வருது. நடந்து போகலான்னு நான் நடந்து போனால், ரோட்டில் நடந்து போகும்போது ஏதாவது காரு ஏதாவது இந்த மோதி நான் செத்துருவனோ அப்படின்ற பயம். பஸ்ஸில் ஏறதுக்கும் பயம், நடந்து போகிறதுக்கும் பயம்.
ஆஃபீஸில் பின்ன உட்காந்தா மேலே ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அதை அருந்து என் தலையில் விழுந்து செத்துருவனோ அப்படின்ற பயம். எதை பார்த்தாலும் பயம். வீட்டுக்கு வந்தால் ராத்திரி தூங்க படுக்க போகும்போது லைட் அணைச்சிட்டு படுக்கிறதுக்கு பயம். ஒருவேளை ராத்திரி தூங்கும்போது தூக்கத்திலே உயிர் போயிட்டா காலையில் எடுமோன்னு தெரியலையே. எவ்வளோ வேதனை பாருங்கள், எவ்வளோ பயங்கர பயம். இந்த மரண பயம் இருக்குது, ரொம்ப கொடூரமானது. எவ்வளோ பெரிய ஒரு வாதை, ஒரு வேதனை அந்த சகோதரருக்கு. இல்லை பயப்படாருங்க, இயேசு விடுதலை தருவார். அது ஒரு பயத்தின் ஆவி. என்னுடைய விடுதலைக்காக நான் ஜெபம் செய்தேன். இதில் மந்திரம் பில்லி சூனியம் அது கிரியை செய்யும். மந்திரமும் இருக்குது, பில்லி சூனியம் இருக்குது, குறி சொல்லுதல் இருக்கிறார். ஏன்னா பைபிள் அதை பற்றி சொல்லுகிறது. என்னாகவும் 23:23 இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நீங்கள் என் பிள்ளைகளாக எனக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாதம் பலிக்காது, குறி சொல்லுதல் பலிக்காது. ஆண்டவர் சொல்கிறார். மந்திரவாதம் இருக்குது, பில்லி சூனியம் இருக்கிறது. இந்த உலகத்தில் மந்திரவாதம் செய்கிறவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவில் மந்திரவாதிகள் உலக மாநாடு நடத்துகிறாங்களாம் வருஷத்தில் ஒரு முறை. ஊழியக்காரங்க மாநாடு, அரசியல்வாதிகள் மாநாடு, சிறு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கேட்டிருக்கோம். மந்திரவாதிகள் மாநாடு நடத்தி கேட்டிருக்கீங்களா? ஆப்பிரிக்கா நாடுகள், அமெரிக்கா, பல நாடுகள் இருந்து அவங்க ஒன்று கூடி மந்திரவாதிகள் மாநாடு நடத்துகிறாங்க. பயங்கர பில்லி சூனியம் செய்கிறவங்க. ஒரு சமயம் இந்தியா டுடே பத்திரிகையில் ஒரு செய்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. படத்தோடு போட்டிருந்தாங்க. ஒரு ஆள் பாருங்கள், மண்டவோடு போட்டிருக்கிறான், முடியல அப்படியே பிசாசமாக இருக்குது, கையில் ஒரு கோல் வச்சுருக்கிறான், மேலே ட்ரெஸ் கிடையாது, கீழே மாத்திரம் ட்ரெஸ் உடுத்து அப்படியே கொத்து வச்சு உட்காந்துருக்கான். எதுக்கு முன்னால் அவனுக்கு பின்னால் ஒரு ஃப்ளைட் இருக்குது, ஒரு விமானத்துக்கு முன்னால் உட்காந்துருக்கிறான். அந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, இவன் மந்திரவாதம் செய்து வந்த பணத்தில் ஒரு விமானத்தை விலை கொடுத்து வாங்கிட்டான். மந்திரவாதி இப்போ மந்திரவாதம் செய்யறதுக்கு விமானத்தில் போகிறான். எந்த அளவுக்கு உலகத்தில் மந்திரவாதம் பெருகி இருக்குது பாருங்க. நம்ம ஒரு இந்தியா டுடேல வந்தது அந்த செய்தி. சில வருஷத்துக்கு முன்னால எல்லா இடத்துல இந்த மந்திரவாதிகள் இருக்கிறாங்க. உங்கள் ஊரில் இருப்பாங்க, உங்களுக்கே தெரியாது. உங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, உங்கள் தெருவில் இருப்பாங்க, உங்களுக்கே தெரியாது. உங்கள் மேலே பொறாமையோடு எழும்புவாங்க. அதனால தான் சம்பந்தம் இல்லாதவங்கள உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் விடக்கூடாது. சம்பந்தம் இல்லாதவங்கள சிலர் பொறாமையாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, ஆனால் மந்திரவாதம் பண்ணுவாங்க. ஏன்னா பொறாமை. உங்கள் பிஸ்னஸுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் அதை வச்சு மந்திரவாதம் பண்ணுவாங்க. இன்றைக்கு அது நடக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் எல்லாரையும் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. நீங்கள் பாட்டில் குழந்தைத்தனமாக வாங்க, எங்கள் வீடை பார்த்தீங்களா, இதாங்க பெட்ரூமு, எங்கள் பிள்ளைகள் ரூமு, இதை பாருங்கள், இதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்காருன்னு எல்லாருக்கும் காமிக்காதங்க. எல்லாருக்கும் அதை காமிக்கக்கூடாது. உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க, அது மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தான் விடணும். சும்மா கண்டவங்களே உள்ளே விட்டிங்கன்னா அவங்க மந்திரவாதம் பில்லி சூனியம் செய்வதற்கு நீங்கள் வழி திறக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் கவனமாக இருக்கணும். உங்களுடைய வியாபார ஸ்தலத்துக்குள்ளே ஆட்களை விடுவதற்கு கூட கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த மந்திரவாதம் பில்லி சூனியம் பொறாமையினால் மந்திரவாதம் செய்வது. பொறாமை, நீங்கள் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப மந்திரவாதம் பண்ணுவாங்க. காசு கொடுத்து மந்திரவாதம் செய்ய வைக்கிறது. ஆனால் எவ்வளோ மந்திரவாதம் செய்யட்டும், நீங்கள் ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்தில் சரியாக இருந்து ஆவியில் நீங்கள் அனலாக இருந்தீங்கன்னா 1000 மந்திரவாதி உட்காந்து மந்திரம் போட்டுக்கிட்டே இருந்தால் கூட உங்களுடைய தலையில் இருக்கிற ஒரு மயிரை கூட அசைக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், உங்களை ஒன்றும் பண்ணாது. அல்லேலூயா. நீங்கள் ஏன் பிள்ளைகள், என் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க, என் ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க. அதுக்கு தான் ஆவியில் அனலாக இருக்கணும். பேர் கிறிஸ்தவனாக இருக்குந்தா நடக்காது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறது வர்றது, பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது, நானும் கிறிஸ்தவன்னு சொல்கிறது, உங்களெல்லாம் பில்லி சூனியம் ஒரு வழி பண்ணிடும். ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அபிஷேகம் பெற்றிருக்கணும், தினம் பைபிள் வாசித்து ஜெபிக்கணும், உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும், ஆவில நிரம்பி ஜெபிக்கணும், ஆவில அனலாக இருக்கணும். அவங்கள தான் மந்திரவாதம் ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா.
அதனால நிறைய கிறிஸ்தவங்க மந்திரவாதத்தில் பாதிக்கப்படுறாங்கல்ல. கிறிஸ்தவ குடும்பங்கள் மந்திரவாதத்தில் பாதிக்கப்படுதில்லை, கஷ்டப்படுறாங்கல்ல. அப்போ அந்த ஆவி உங்களை தாக்க காரணம் அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால. நீங்கள் சரியாக கர்த்தரோடு இருந்தீங்கன்னா எந்த ஆவி உங்களை மேற்கொள்ளாது. இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரவாதம், பில்லி சூனியம், உங்கள் வியாபாரத்துக்கு விரோதமாக நஷ்டம், இழப்புகளை கொண்டு வருகிற மந்திரவாதம், திடீர்னு பிஸ்னஸில் நஷ்டம், திடீர்னு வருமானம் போச்சு, திடீர்னு எல்லாம் தடை, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, பிசாசுடைய மந்திரவாதம். இன்றைக்கு ஆண்டவர் அதை உடைத்தெறிய போகிறார். இன்றைக்கு அந்த சாத்தானுடைய வல்லமைகளை உடைத்தெறிய போகிறார். அந்த பொருளாத மந்திரவாதத்தின் வல்லமைகளை இயேசு உடைத்தெறிய போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. ஆண்டவர் வைராக்கியம் அடுமே. என் பிள்ளைக்கு விரோதமா மந்திரவாதம் பண்றாங்களா, நான் எழும்புகிறேன்னு சொல்லி நீங்க கர்த்தருக்குள்ள சரியா இருந்தீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் செய்வார். அநேக வருஷத்துக்கு முன்னால ஒரு குடும்பத்தார், கணவன் மனைவி, வயசானவங்க, பேங்கில் வேலை செய்தாங்க, சொந்த வீடு ஒரு கிராமத்தில் கட்டி இருந்தாங்க, பல ஊர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால தங்களுடைய கிராமத்தில் இந்த வீட்டை வாடகை கொடுத்துருந்தாங்க. பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு சொந்த வீட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க, ரிட்டையர்ட் ஆன பிறகு நாங்கள் எங்கள் கிராமத்துக்கு வந்துடுவோம், எங்கள் வீட்டை எங்களுக்கு தந்துடுங்க, அது வரைக்கும் இருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு நல்ல பிள்ளையாட்டம் இருந்தாங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஊருக்கு திரும்பி வந்து கேட்டாங்க, இனிமேல் நாங்கள் இந்த வீட்டில் தான் குடியிருக்க போகிறோம், இந்த வீட்டை எங்களுக்கு தந்துடுங்க. பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 20 வருஷமாக இருக்கோம், 25 வருஷமாக இருக்கிறோம், நாங்கள் இப்படி இங்கேருந்து போகிறது, நாங்கள் போக முடியாது. கோர்ட்டுக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க, நாங்கள் போக முடியாது, 25 வருஷமாக அந்த வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டாங்க. இந்த வயசான தாய் தகப்பன் பாவம், அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மற்றவங்களை வச்சு பேசி பார்க்குறாங்க, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஊரார் சொல்கிறாங்க, அவங்க யார் சொல்லும் கேட்க மாட்டாங்க. ஐயா, நீங்கள் ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க? இனிமேல் கோர்ட்டுக்கு போனால் அந்த வழக்கு முடிகிறதுக்கு எத்தனையோ வருஷம் ஆயிரும், அதுக்குள்ள உங்களுடைய ஆயுசே முடிஞ்சு போயிடும். இந்த வயதான தாய் தகப்பன் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க, இயேசுவே எங்கள் வீட்டை எங்களுக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு. இந்த குடும்பத்தார் என்ன பண்ணாங்க, இவங்களை கொன்னுட்டா வீடு நமக்கு சொந்தமாயிரும், அவங்க இறந்து போயிட்டா வீடு நமக்கு சொந்தமாயிருன்னு சொல்லி மந்திரவாதிகிட்ட போய் அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் கொடுத்து இவங்க கொன்னுறணும், உங்களுக்கு எவ்வளோ, எத்தனை ஆயிரம் வேணும், நாங்கள் பணம் தரோம். அவங்கள கொன்னுருந்தாங்க. சரி, இத்தனை ஆயிரம் பணம் கொடுங்க, நான் அவங்கள இல்லாமல் ஆக்கிறேன்னு சொல்லி மந்திரவாதி பணம் வாங்கிட்டான். ஒரு நாள் நடுராத்திரியில் உட்காந்து கோழியெல்லாம் ரத்தம் பலி செலுத்தி அவங்க ஃபோட்டோ வச்சு அவன் மந்திரவாதம் பண்ணுறான். அந்த 2 வயசானவங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுறான். அந்த ஆவி வருமா, அவன் பயன்படுத்துகிற பில்லி சுன்னியத்தில் பயன்படுத்துகிற ஆவி வரும். அந்த மந்திரம் சொல்ல 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 அந்த ஆவி வரும். அந்த கட்டளை கொடுப்பான், நீ போய் அவங்கள முடைக்கிறு, அவங்கள அழிச்சிருன்னு சொல்லி அது போய் அடிக்கும். அதில் குரங்கின் ஆவி இதெல்லாம் அவங்க பயன்படுத்துகிறான். யானை ஆவி இதெல்லாம் ஒரு மந்திரவாதி அந்த ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் நேரடியாக இப்போ சொன்னார், இதெல்லாம் நடக்குது பிரதர். நீ அந்த ஆவிகளை அடக்கி வச்சு அனுப்புவாங்க. அது மாதிரி இவன் நடுராத்திலுக்கு அந்த மந்திரவாதம் பண்ணுறான். அப்படியே பூஜை பண்ணிக்கிட்டே இருக்க அந்த படத்தை வச்சு. அந்த பிசாசு வரும்னு பார்த்தா திடீர்னு அந்த ரூமுக்குள்ள பிரகாசமான வெளிச்சம், இயேசு வந்து நிற்கிறார் கம்பீரத்தோட. அல்லேலூயா, இயேசு வந்து நிற்கிறார் கம்பீரத்தோட. நடுங்கிட்டாவன், நான் பிசாசு தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், இவர் எப்படி இங்கே வந்தாரு? எல்லாம் மந்திரவாதிக்கும் தெரியும் இயேசுவுக்கு முன்னால மந்திரவாதம் பலிக்காது என்று. ஐ கேன் சேலஞ்ச், எந்த மந்திரவாதியாவது இயேசு விரோதமா மந்திரவாதம் செய்ய ஆயத்தமா இந்த உலகத்தில் ஒருத்தனும் துணிய மாட்டான். எல்லா மந்திரவாதிக்கும் தெரியும், எல்லா பூசாரிக்கும் தெரியும் இயேசு விரோதமா மந்திரவாதம் பண்ண முடியாதுன்னு. வெளியே மட்டும் சொல்ல மாட்டான். இயேசுவை பார்த்தோன்னா நடுங்கிட்டான் அவன், இவர் எப்படி இங்க வந்தார்? இயேசு சொன்னார், என் பிள்ளைகளுக்கு விரோதமா மந்திரவாதம் பண்றியா நீ? தொலைச்சிருவேன். என் பிள்ளைகளுக்காக நான் தான் யுத்தம் பண்ணுவேன். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணினால் அது உனக்கு விரோதமாய் திரும்பும். அல்லேலூயா. வைராக்கியம் உள்ள தேவன் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ண போகிறார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்காக யுத்தம் பண்ண போகிறார்.
பொல்லாத பிசாசின் வல்லமை நடுங்க போகிறது. மந்திரவாதத்தின் வல்லமைகள் அழிய போகிறது. நான் ஆராதிக்கிற தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அவர் ஒண்ணு பிசாசு கிடையாது. கோழி அறுத்து ரத்தம் கொடுத்துட்டா வந்து சலாம் போட்டு நிற்பதற்கு சர்வ வல்லமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். உலகத்தின் சகல மந்திரவாதங்களும் இயேசுவின் காலுக்கு கீழே. அவருக்கு முன்னால எந்த மந்திரவாதமும் இருக்க முடியாது. 1000 கோயில்ல மந்திரவாதம் பண்ணினால் கூட இயேசுவை அசைக்க முடியாது. அவைகள் பாழாய் போய்விடும், பாழாய் போய்விடும். அல்லேலூயா. மந்திரவாதி நடுங்கி போனான். சொன்ன, ஐயா நான் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப மந்திரவாதம் செய்ய மாட்டேன் ஒப்பு கொடுத்தான். அடுத்த நாள் இந்த வீட்டாரை கூப்பிட்டான். அவனுக்கு வெக்கம். இயேசு வந்தான்னு சொல்றதுக்கு பயந்து, நான் ராத்திரிலாம் மந்திரவாதம் பண்ணேன், ஒரு காரியம் எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு ஆபத்து வரப்போகுது, மரணம் வரப்போகுது, ஓடி போயிருங்க, வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. அவ்வளோதான். மந்திரவாதி சொன்ன அவ்வளோதானே. அவங்க பயந்து வீட்டை உடனே காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மந்திரவாதி போய் அவங்கள பார்த்தான். இந்த மந்திரவாதி போய் அவங்கள பார்த்து பேசினான். இந்த வயதான தாய் தகப்பன் அநேக வருஷத்துக்கு முன்னால் என்னை சந்திக்கும் போது சொன்னாங்க, சாதாரண ஆட்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க, ஆண்டவர் மேலே அன்பு வைத்து சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, மந்திரவாதம் பலிக்கலை. மந்திரவாதி வந்து சொன்ன, அவங்களுக்கு ஒரு வருமாய் மந்திரவாதம் செய்யும்போது இயேசு வந்து நின்றார் ஐயா. அதான் இயேசு. அல்லேலூயா. இன்றைக்கு நிற்க போறார் ஆண்டவர். எங்கே உங்களுக்கு மந்திரவாதம் செய்யப்படுகிறதோ அந்த இடம் பாழாய் போக போகிறது. சாத்தானுடைய பலிபீடத்தை ஆண்டவர் நிர்மூலம் பண்ண போகிறார். பிசாசுடைய பலிபீடம் அழிய போகிறது. மந்திரவாதத்தின் அஸ்திபாரங்கள் நொறுங்க போகிறது. பொல்லாத சாத்தானே, உனக்கு விரோதமாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நிற்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. அவங்க ஏன் பிள்ளைங்க, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவங்கள தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். தொற்றுவியா? தேவனுடைய பிள்ளைகளை தொற்றுவியா? நீ எல்லா மந்திரவாதிக்கும் தெரியும், எல்லா பூசாரிக்கும் தெரியும் யார் மெய்யான ஆண்டவர் என்று. பயப்படாதங்க. இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க. அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அவரோடு நெருக்கமா இருங்க. அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்க என்று சொல்லார். நான் உன்னை விடுவிப்பேன். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் பில்லிசனை கட்டந்து விடுதலை அடைய போகிறீர்கள். உங்களுடைய தொழில் விடுதலை அடைய போகிறது. உங்களுக்கு விரோதமாக எழும்பின மந்திரவாதங்கள் அழிய போகிறது. சில சாத்தானுடைய பலிபீடம் எரிய போகிறது. மந்திரவாதம் செய்த கோயில்கள் பாழாய் போக போகிறது. பாழடைந்து போவதாக, அவர்கள் பாழாய் போவதாக. அநேக வருஷத்துக்கு முன்னால நாகர்கோயிலில் ஒரு கூட்டம், அங்கே இருக்கிற கல் கோயில், அந்த விழாக்கத்தில் தான் கூட்டம் நடைபெற்றது. சகோதரி அம்மணி ஜோயல் சிங் அவங்க பொறுப்படுத்தி அந்த சபையார் நடத்தினாங்க. நானும் என் மனைவியும் சகோதரி அம்மணி ஜோயல் சிங் அவங்க வீட்டில் தங்கி இருந்தோம். முதல் நாள் கூட்டம், என்னுடைய சாட்சியெல்லாம் நான் சொல்லி பிரசங்கம் பண்ணி முடித்தேன். 2ஆம் நாள் கூட்டம் முடிந்தது. ராத்திரி 11:30 மணி இருக்கும். சாப்பிட்டுட்டு படுக்க வரும்போது ரொம்ப சரீரம் களைத்து விட்டார். டயர்டில் அப்படியே படுத்தோன்னு தூங்கிட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். என் ஆவியில் ஒரு விழிப்பு வந்தது. டக்குன்னு ஒரு விழிப்பு வந்தது. என் கண்ணு மூடி இருக்குது, ஆனால் என்னால் பார்க்க முடிகிறது. அது ஆவியில் விழிப்பு. ஆவியில் விழிப்பு வந்தது. படுத்திருக்கிறேன். மனைவி பக்கத்தில் தூங்கி கொண்டு இருக்கிறாள். நான் விழிச்சேன். ஒரு பெண் ஆவி தலைவரி கோலத்தோட, பயங்கரமான ஒரு ரத்த வெறி பிடித்த ஒரு பெண் ஆவி பயங்கரமாக வந்து நிற்கிறது என்னை தாக்குவதற்கு. என் கண்ணு மூடி இருக்குது. அந்த உருவம் எனக்கு தெரியுது. அது எனக்கு தெரியுது இந்த ஆவி என்னை தாக்குறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி. எனக்கு ரொம்ப டயர்டு. உடனே எழுப்பி முழங்கால் போட்டு ஆவியில் எதுக்கெல்லாம் பலன் இல்லை. நான் சொன்னேன், பிசாசே, நான் யார் தெரியுமில்ல? நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். I am anointed by the Holy Spirit. You cannot touch me. நீ என்னை தொட முடியாது. அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. இனி என்னை தொட முடியாது.
நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எங்கிருந்து வந்து அங்க ஓடிப்போ. ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். ஒரே நிமிஷம் தலை தெறிக்க ஓடி போச்சு, திரும்பி பார்க்காம ஓடி போச்சு. அல்லேலூயா. ராத்திரியெல்லாம் உட்காந்து போடுற மந்திரத்தின் வல்லமை அவ்வளவுதான். அவன் ராத்திரியெல்லாம் உட்காந்து கோழி அறுத்து மந்திரவாதம் பண்றான் பாருங்க, அந்த வல்லமை அவ்வளவுதான், ஜஸ்ட் அவ்வளவுதான். நம்மகிட்ட இருக்கிற இயேசு பெரியவர், சாத்தானின் தலையை காலன்களை மிதித்தவர். நல்லா தூங்கிட்டேன், என் தூக்கத்தை கூட அவனால் டிஸ்டர்ப் பண்ண முடியல. நல்லா தூங்கிட்டேன். காலையில் எழுந்த உடனே எனக்கு ராத்திரி நடந்தது ஞாபகத்தில் வந்துச்சு. ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ராத்திரியில் ஒரு ஆவி வந்துச்சு, இது என்னதுன்னு விசாரித்தேன். ஆண்டவர் சொன்னார், பிசாசை குறித்து பிசாசுகிட்ட விசாரிக்கப்படாது. நம்ம ஆட்கள் பண்ணுற தப்பே அதுதான். அவன் யாரு, எங்கிருந்து வந்தேன்னு கேட்டா அவன் என்ன உண்மையாக பேச போகிறான்? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். அவன் சொல்லுவான், உங்கள் சித்தப்பா தான் அனுப்பி விட்டாரும்பான், உங்களை மாட்டி விட்றக்கு உங்கள் மாமா அனுப்பி விட்டாரும்பான். பொய் சொல்லி உங்களை குடும்பத்தை உடைச்சிருவான். அவங்ககிட்ட கேட்காதங்க, இயேசுகிட்ட கேளுங்க. நான் கேட்ட, ஆண்டவரே இது என்னது? நீ வந்து உன் சாட்சியை சொன்னதுனால, இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தேன்னு சொன்னதுனால, இந்த நாகர்கோவில் பட்டணத்தில் ஒரு சிலர் இருக்கிறாங்க, மந்திரவாதம் செய்கிறது, ஊழியர்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்கிறது தான் அவனுடைய வழக்கம். எந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ண வந்தாலும் அவங்களுக்கு விரோதமாக பில்லி சொன்னை செய்து கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுவது, பிரசங்கம் பண்ண விடாமல் தடுக்கிறது, பலம், இதுதான் அவனுடைய வேலை. உனக்கு விரோதமாக நடுராத்திரில் மந்திரவாதம் செய்து இந்த ஆவியை அனுப்பி விட்டாங்க. அதுதான் இந்த ஆவி. அதில் 3 ஆண்கள் ஒரு பெண். அதே ஆண்டவர் தெளிவாக சொன்னார், 3 ஆண்கள் ஒரு பெண், 4 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இன்னைக்கு வருவாங்க, நீ கடைசி நாள் கூட்டம் இல்லை, என்ன நடக்குதுன்னு இந்த ஆளால் பேச முடியுதான்னு பார்க்கறதுக்கு வருவாங்க. நீ சொல்லு, இனிமேல் என் ஊழியர்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்தா என் கரம் அவளுக்கு விரோதமாக எழும்பும். அவங்க மென்டலாகி தெருவில் அலைவார்கள், பைத்தியம் பிடித்து தெருவில் அலைவார்கள். என் ஊழியக்காரரை குறித்து பயமற்ற போனர் அவர்களுக்கு. மனம் திரும்பி வந்தா நான் மன்னித்து அவங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். கடைசி நாள் கூட்டம் பிரசங்கத்துக்கு முன்னால் நான் சொன்னேன், ராத்திரியில் பெல்லிசோனை செய்து அசுத்தாவி அனுப்பின 4 பேர் இங்கே இருக்கிறீங்க. கல்லுக்கோயில், நாகர்கோவில் கல்லுக்கோயில் விழாக்கத்தில் நடந்தது. பல வருஷம் ஆகிவிட்டது. மேடையில் சொன்ன 4 பேர் வந்திருக்கிறீங்க, ஒரு 3 ஆண்கள் ஒரு பெண். கூட்டம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பார். இல்லை, இதே நாகர்கோவில் தெருவில் பைத்தியம் பிடித்து நீ தெருவா அலைவை என்று கத்த சொல்லுகிறார். கூட்டம் முடிந்தது. 4 பேர் வந்தாங்க, பயத்தோடு வந்த, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, இனிமே செய்ய மாட்டோம். இயேசுக்கு முன்னால யாரும் அசைக்க முடியாது, அவருக்கு முன்னால நிற்க முடியாது. அல்லேலூயா. விடுதலை இன்றைக்கு உங்களுக்கு. உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், வியாபாரத்துக்கு விரோதமாய், உங்களுடைய நிலங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய வருமானத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற மந்திரவாத வல்லமை இன்னைக்கு அழிய போகிறது. கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாக போகிறது என்று. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு தெரியும் இன்னைக்கு இதை நடக்க போகுதுன்னு. என்னோடு வந்து மோதி நான் என் சரீரத்தை பலவீனப்படுத்தி இந்த இரவு கூட்டத்துக்கு வரக்கூடாது என்று பலவீனப்படுத்தி என்னை இருக்க வைக்க பிரயாசப்பட்டான். எனக்கு அப்பவே தெரிஞ்சிட்டு, சம்திங் கிரேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுடே. ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். சாத்தானுக்கு விரோதமாய் ஆண்டவர் வைராக்கியத்தோடு எழும்ப போகிறார் இன்றைக்கு. அல்லேலூயா. அவனுடைய வல்லமைகள் நிர்மூலமாக போகிறது. இனி வர்ற நாட்கள்ல நீங்க இருக்கிற கிராமத்துல ஒரு மந்திரவாதமும் பலிக்க கூடாது, ஒரு குறி சொல்லுதலும் பலிக்க கூடாது. உங்க பட்டணத்துல, உங்க ஊர்ல ஒரு மந்திரவாதமும் செயல்படக்கூடாது. உங்களை அக்னி ஜுவாலையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அந்த வல்லமைகளை நிர்மூலம் பண்ண போகிறார். அல்லேலூயா. அந்த சாத்தானை எப்படி ஜெயிக்கிறது தெரியுமா? வெளிப்படு விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். இயேசுவின் இரத்தம், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் சாத்தானை காலின்களை மிதித்து போட்டார். பிசாசு எல்லா மந்திரவாதங்களும் இயேசுவின் காலுக்கு கீழே.
இந்த உலகத்திலே தங்களை தெய்வமாய் காண்பித்துக் கொண்டிருக்கிற விக்கிரகங்கள், தங்களை தெய்வமாய் காண்பித்து இந்திய மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுகள் எல்லாமே இயேசுவின் காலுக்கு கீழே, அவருடைய காலுக்கு கீழே ஆண்டவர் மிதித்து போட்டார் அந்த ஆவிகளை. ஒண்ணுக்கும் பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்தம் இல்லாததெல்லாம் பிசாசு. சரித்திரமே பரிசுத்தம் கிடையாது, வாழ்க்கையே பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்தம் உள்ள ஒரே ஒரு தேவன் இயேசு, குற்றமற்ற ஒரே ஒரு தேவன் இயேசு, பரிசுத்தத்தின் ஆழத்தை சொன்னவர் இயேசு. அவருக்கு முன்னால பிசாசு நிற்க முடியுமா? 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சிருக்கிற பிசாசு நீ நிற்க முடியுமா? என் இயேசுவுக்கு முன்னால நிர்மூலமாகி போவாய். ஒன்று நிற்க முடியாது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். சாத்தானை காலின்களை மிதித்து போட்ட தேவன் அவர். ஒன்னு அவருக்கு முன்னால நிற்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் அதை விளங்க பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை நாள் இன்றைக்கு. உங்களுக்கு விரோதமாக எல்லையில பில்லி சூனிய மந்திர வல்லமை அழிய போகிறது. தகடுகள் எரிய போகிறது. கட்டுகள் அரிக்கப்பட போகிறது. உங்களுடைய குடும்பமே விடுதலை அடைய போகிறது. பில்லி சூனியத்தினால வந்த நஷ்டங்கள், இழப்புகள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கர்த்தர் இன்றைக்கு உண்டாக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உண்டாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வல்லமை இறங்கும் போது சாத்தானுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போகும். பில்லி சூனிய வல்லமைகள் அறுக்கப்பட்டு போகும். ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஆமென். சாத்தானுடைய வல்லமைக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார். அவருடைய வல்லமைகள் இன்றைக்கு அறுக்கப்பட போகிறது. வல்லமைகள் நொறுக்கப்பட போகிறது. இந்த பிசாசின் கிரியைகள் அழிய போகிறது. அதற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம், கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம், கால்களில் ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம், தலையிலே முள்முடி சூட்டப்பட்ட ரத்தம், இயேசுடைய ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம். மந்திரவாதம் செய்வதற்கும் ரத்தத்தை தான் பயன்படுத்துவாங்க. மிருகத்தினுடைய ரத்தம், கோழியினுடைய ரத்தம், மனுஷ ரத்தம். மனுஷனை பலி செலுத்தி அதன் மூலமாக மந்திரவாதம் செய்வது. குழந்தைகளை பலி செலுத்தி மந்திரவாதம் செய்வர். அதெல்லாம் சாபக்கேடு. குழந்தைகளை பலி செலுத்தி மந்திரவாதம் செய்தவர்கள், அந்த குடும்பங்கள், அந்த பிரபலமானவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள். அந்த சாபத்தினுடைய தாக்குதலை இனி தமிழ்நாட்டிலே பார்க்க போகிறீர்கள். இயேசுடைய ரத்தத்துக்குள்ள வந்தா மன்னிப்பு, விடுதலை உண்டு. அப்படி இல்லாவிட்டால் அந்த சாபத்தினுடைய தாக்கம் அவர்களை நிர்மூலம் பண்ணிவிடும். ரத்தம் சிந்துவது, மனுஷ ரத்தத்தை சிந்துவது, மனுஷனுடைய ரத்தத்தை சிந்துவது. பீகாரில், இந்தியாவில் சில வட பகுதிகளில், மலைப்பகுதிகளில் ஒரு பழக்கம் இருக்குது. வயல் நிலம் நல்லா செழிப்பாக விளையணுமானா ஒரு குழந்தைய பலி செலுத்தி அந்த குழந்தையினுடைய ரத்தத்தை தெளிக்கிறாங்க. அது மாதிரி ரத்த பலி கொடுக்கறதுனால விவசாயம் பெருகும், செழிப்பு உண்டாகும்னு சொல்லி தவறான நம்பிக்கைகள். இதெல்லாம் பிசாசு வச்சிருக்கிறான். சில இடங்களில் அந்த விதை விதைக்க போகிறதுக்கு முன்னால், நிலத்தில் விதை விதைக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு குழந்தைய அந்த பிசாசுக்கு பலி செலுத்தி நாக்கு துருத்திக்கிட்டு இருக்கோம் கையில் ஆயுதங்களோட, அந்த ஆவிக்கு அந்த சிலைக்கு முன்னால் பலி செலுத்தி அந்த விதையில் அந்த குழந்தையுடைய ரத்தத்தை தெளித்து அதை அந்த ரத்தத்தினால அதை விரவி அந்த விதையை கொண்டு போய் நிலங்களில் அவங்க பயிரிடுறாங்க. இன்றைக்கும் சில இடத்துல இந்த பழக்கம் இருக்கிறாரு. அந்த மாதிரி அறியாமைக்குள்ள சாத்தான் ஜனங்களை வைத்து இந்த மாதிரி இரத்த வெறிபிடித்த ஆவிகள் நம் ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட மந்திரவாதம் சில வாரங்களுக்கு முன்பாக டிவியில் காமிச்சாங்கல்ல, குழந்தைகளை பலி செலுத்தி குழந்தையுடைய மூளையை வச்சு அந்த ரத்தத்தை பாத்திரத்தில் வச்சு பில்லி சூனியம் செய்த சில வாலிபர்களை டிவியில் காமிச்சாங்களே. அந்த பொல்லாத பிசாசு, இரத்த வெறிபிடித்த பிசாசு, அது ஒரு பில்லி சூனியத்தின் ஆவி. இந்த மாதிரி ஆவிகள் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட கிரியை செய்கிறார். இன்னைக்கு நம்ம பண்ணுற ஜபத்தில் தமிழ்நாடே சுத்திகரிக்கப்படணும். மந்திரவாதத்தின் சகல வல்லமைகளை முடக்கப்படணும். பொல்லாத ஆவியினுடைய கிரியைகளெல்லாம் அழிக்கப்பட்டு போகணும். ஒரு பெரிய விடுதலை உண்டாகணும். எல்லாரும் ஜெபிக்க மட்டும் எழுந்த நில்லுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவதற்கு எழுந்த நில்லுங்க. பிசாசு, பொல்லாத ஆவிகள், சாத்தானுடைய வல்லமைகள்
உங்களுக்கு விரோதமாக எழும்பி மந்திரவாதம் பில்லி சூனியங்கள் உங்களுடைய குடும்பத்தை பாழாக்கி கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன். பிசாசு கொண்டு வருகிற பாவ போராட்டத்தில் விடுதலை, பிசாசு கொண்டு வருகிற நோயிலிருந்து விடுதலை, பிசாசு கொண்டு வருகிற பில்லி சூனிய வல்லமையிலிருந்து விடுதலை, மந்திர வல்லமையிலிருந்து விடுதலை இப்போ உண்டாக போகிறாரு. தேங்க்யூ லார்ட். ஆவியானோர் வைராக்கியத்தோடு இறங்கி இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்க முன்னால் 5 நிமிடம் எல்லாரும் சிலுவைக்கு நேராக இருதயத்தை திருப்பணும். சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம், அந்த ரத்தத்தின் மூலமாக தான் சாத்தானுடைய தலையை அவர் நசுக்க போட்டார். அந்த ரத்தத்தை ஊற்றி அவர் நசுக்க போட்டார். இயேசுடைய ரத்தத்தினாலே சாத்தானை நம்ம ஜெயிக்கலாம். எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. சிலுவைக்கு முன்னால் நின்று, இயேசுவே உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தம் என் மேல இறங்கட்டும், என் மேல் அந்த ரத்தம் இறங்கட்டும், என் குடும்பத்தின் மேல் அந்த ரத்தம் இறங்கட்டும். இயேசுடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தம், பரிசுத்தமுள்ள இயேசுவின் ரத்தம், சாத்தானின் வல்லமையை உடைத்தெறிந்த ரத்தம், பிசாசின் கிரியைகளை அழித்த இயேசுவின் ரத்தம், பிசாசின் தலையை மிதித்து போட்ட இயேசுடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பில்லி சூனியத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் இப்பொழுது வெளியேற போகிறாரு. மந்திரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், மந்திரத்தில் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் விடுதலை அடைய போறீங்க. ஒவ்வொரு சகோதரனுக்கும் விடுதலை, ஒவ்வொரு சகோதரிக்கும் விடுதலை. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். எல்லாரும் இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுங்க. இயேசுடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். திரளான தேவ தூதர்கள் இந்த எல்லைக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறார்கள். திரளான தேவ தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். மந்திரவாத வல்லமைகள் அழியும்படியாய், பில்லி சூனிய வல்லமை அழியும்படியாய், மந்திரவாத கிரியைகள் நொறுங்கி போகும்படியாய் தேவ தூதர்கள் திரளாய் இறங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுதலை, ஒவ்வொரு சகோதரனுக்கும் விடுதலை. வாலிபனே உனக்கு விடுதலை, வாலிப மகளே உனக்கு விடுதலை. அக்கினி இறங்குகிறது, இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கம் அவுட் யூ டெவில். வெளியே வா பொல்லாத ஆவியே, மந்திர ஆவிகள், பில்லி சூனிய ஆவிகள், சாத்தானுடைய இந்த கிரியைகள் வெளியே வருவதாக. இனி யாருக்குள்ள ஒளிந்திருக்க உனக்கு அதிகாரம் இல்லை, மறைந்திருக்க உனக்கு அதிகாரம் இல்லை. வெளியே வா, வெளியே வா பொல்லாத ஆவியே, பின்னாலே ஒளிந்திருக்கிற ஆவியே, பின்னால் இந்த வாலிபனுக்குள்ள ஒளிந்திருக்கிற பிசாசு வெளியே வா. இந்த வாலிப மகளுக்குள்ளே ஒளிந்திருக்கிற பிசாசு வெளியே வா இப்பொழுது. கம் அவுட், வெளியே வா பொல்லாத சாத்தானே. உன்னை இன்னைக்கு நிர்மூலமாக்காமல் விட போவதில்லை. என் இயேசு வைராக்கியமாய் இறங்கி இருக்கிறார், என் இயேசு வைராக்கியமாய் இறங்கி இருக்கிறார். ஆண்டவருடைய பலத்த வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறாரு. பொல்லாத ஆவியின் கட்டளின் விடுதலை. இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேங்க்யூ லார்ட். பயத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், தாறுமாறுகளின் ஆவிகள், குடும்பத்தை பாழாக்குகிற ஆவிகள், வியாபாரத்தை குலைத்து கொண்டிருக்கிற ஆவிகள், குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள், எல்லா சத்தனுடைய கட்டுகளும் இன்றைக்கு அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 வருஷமா எனக்கு கண் பார்வையே இல்லை. கண்ணாடி இல்லாம நான் பார்க்க முடியாது. நிறைய எங்க பிள்ளைய எங்க ஆளுகள்லாம் இருக்காங்க. கண்ணாடி எனக்கு வேணாம் ஆண்டவர், நீங்க பேசல எனக்கு ரொம்ப விடுதலையா இருந்துச்சு. கண்ணாடி காட்டி வச்சுட்டு இதுல பார்க்கலாம் தெரியாது. ஆனா நல்லா அந்த கட்டுக்கள் போனது, கண்ணு நல்லா புடுங்கி போட்டு அந்த கெட்ட ஆவி போனது கடந்து உருள வந்ததுல 3 வருஷமா கண் பார்வை தெரியாதவருடைய கண் திறக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கட்டு அறுக்கப்பட்ட உடனே கண்ணில தெளிவான பார்வை. God bless you, God bless you. 10 வருஷமா இந்த கால் வந்து இப்படி இது பண்ண முடியாது. சம்மண கால் போட்டு என்னால உட்கார முடியாது. ஆனா இப்ப எனக்கு கால்ல வலி இல்ல, நல்ல ஃப்ரீயா இருக்கு. கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. God bless you, God bless you.
4 வருஷமா பெண்ணி சொல்லி கட்டுறதுனால எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு ஒரே ஒரு போராட்டமாக தான் இருக்குது. ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது. அதனால் இங்கே ஒரே சண்டையாக இருக்குன்னு துபாய் போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவை பேசுவார். ஆனால் சண்டையாக இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ அந்த தகுடு எரியும் போது அந்த தகுடு அப்படியே சிகப்பு கலர் அப்படியே எரிந்ததை காமிச்சார். ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. 10 வருஷமா பயங்கரமான மாந்திரிக போராட்டம். ஒரு பாஸ்ட் கூட தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ண முடியாது. எத்தனையோ பாஸ்ட்டுக்கு ரத்தம் கட்டிடுது, கண்ணாடி வண்டிக்குது, ரத்தம் வந்து சட்டைக்கு எரிஞ்சிருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறப்போ ஒரு அக்கினி இறங்கிச்சு. அக்கினி எரிஞ்சதுனால அசுத்த கிரிகள் என்னை விட்டு வெளியே போச்சு. என்னால் நல்லா உணர முடிந்தது. 10 வருஷமா அந்த பில்லி சோனி வல்லமை ஆண்டவர் எரித்து விடுதலை கொடுத்து விட்டார். 15 வருஷமா பிசாசின் வீட்டில் செய்வேன் பிள்ளை சொல்லி நான் ஐயா இருந்தேன். ஒரு ஐயா வந்து மந்திரவாதியோட எல்லாம் போய் அது இந்த மெய்யான தெய்வம் எனக்கு தெரியாது சார். சொல்லிக் கொடுக்க எங்கள் அப்பாவும் இல்லை, யாருமே இல்லை. அதனால தெரியாம அந்த இதில் போய் எல்லா பக்கம் விடுதலை கிடைக்கல. இன்னைக்கு விடுதலை கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you, God bless you. 10 வருஷமா கல்யாணம் ஆன நாளிலிருந்து 4 செவருதான் என் உலகம். நான் புறச்சாதியிலேருந்து ரசிக்கப்பட்டேன். எல்லாரும் என்னை புறக்கணிச்சு வெறுக்கப்பட்ட நிலைமையில இருந்து எப்படி யாரா விடுதலை செய்வாங்களான்னு ஒவ்வொரு நாளும் முழங்கால துடிச்சு தேவ வாசனத்தின்படி என்னை நடத்துவார். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இப்ப கத்த நினைச்சு பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்னை சுற்றி சங்கிலி, பெரிய பயங்கரமான சங்கிலி ஒவ்வொன்று அறுத்துட்டு போனது, சுத்தி பூட்டு உடஞ்சு வேஞ்சல் எல்லாம் சுத்தி நின்னாங்க. ஆமென். எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் உடைத்தறிந்தார், அவிழ்த்த போட்டார். ஆமென். நான் வந்து 18 வருஷமா எனக்கு ஆஸ்மா நோய் என்னை ரொம்ப விலகினமாய் தாக்கிட்டு இருந்தது. நான் அநேக மருந்துகள் சாப்பிட்டேன். இங்கே வரும்போது என் பைக்குள்ள அந்த மருந்தை வச்சுட்டு வந்தேன். ஆனால் மருந்து தீர்ந்து போச்சு. ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அதுபோல் 2 வருஷமா என் மூச்சு எப்படி சொல்றீங்க? அப்படியே மூச்சு வலிச்சு விட்ட பிறகு. ஆமா. எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18 வருஷமா அந்த ஆஸ்துமா வியாதியை மாத்திட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் திருத்தணிலேருந்து வரேன். என் பேர் சூர்யா. நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது 2 அசுத்தாவி என் உள்ளத்துல இருந்து என் நெஞ்சில் இருந்தது. ஒன்று வந்து ஜெபம் பண்ணாது இருக்கிற ஆவி இருந்தது. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத ஆவி 2 இருந்தது. இது 2 இருக்கும்போது நான் ஏசப்பாக்களை சொன்னேன். அப்போ வந்து அந்த இருதயம் வந்து கருப்பாக இருந்தது. ஏசப்பா சொன்னார், நான் உள்ளத்தில் வரத்துக்கு நீ எனக்கு இடம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னார். ஏசப்பா நான் உங்களுக்கு மட்டும்தான் ஏசப்பா இடம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து 2 சாத்தானுங்களும் நீ எனக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு இடமே இல்லை, எந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் இடமே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அது 2 ஓடிடுச்சு. ஏசப்பா வந்து என் இருதயத்தை அப்படியே 2ஆக விரிச்சு ரவுண்டாக ரெட் கலரில் ஒரு இருதயம் மாரி பால் மாரி அவன் இருதயத்தில் வச்சு மூடினாரு. அல்லேலூயா. பார்த்தீங்களா? இயேசு ஆண்டு இருதயத்துக்குள்ள வர்றார். இயேசு பார்த்தீங்களா இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவர். அப்படி சொன்னோம், இருதயத்தில் எனக்கு இடம் கொடுப்பியா அப்படின்னு கேட்டு சாத்தான் இருதயத்தை தான் பிடிப்பான். ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடுத்த உடனே 2 அசுத்தாவி ஓடி போச்சு. இயேசு புது இருதயத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இதை போட்டு தான் நடப்பீங்களா? நடப்பேன். காலையில எல்லாம் நடந்தேன். இப்போ நல்லாயிடுச்சு. பூரண விடுதலை. இதை போட்டு தான் உங்களால நடக்க முடியுமா? ஆண்டவர் பாருங்க அற்புதமான சுகம் கொடுத்துட்டார். ஸ்பைனல் கார்டில் சுகம். எந்த எலும்பு கட்டான எலும்பு ஆண்டவர் சேர பண்ணிட்டாரு. எவ்வளவு பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்க. முதுகு எலும்பை தொட்டு எலும்பு கட்டாயி போயிட்டு இருந்தாங்க, கத்தர் ஒன்னா சேர்த்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு மறவாமல் எழுதுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி 628-211, தூத்துக்குடி மாவட்டம். தொலைபேசி எண் 046392200022, 9942235304. Email info@jesusredeems.com. Our website jesusredeems.com. 24 hours prayer support. 04639 220000.